गृहे यदुक्तयस्त्रै कण्ठे अन्तिमङ्गलसूत्रधाम् यो नित्यमच्युतपदाम्बुजैर्मरुक्मौ व्यामोहरस्तचितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न क्वलपतेर्वकुलाभिरामं श्रीमद्विदङ्गैभणं प्रणमामि मूर्धनाम् भूतं सरस्य महदाह्वय भक्तनाद श्रीभक्तिसार குலசேகர யோகிமா கீர்த்தனம் பண்ணி ஆடிப்பாடி அரங்கோ என்று பாடக்கூடிய அடியார்கள் அவள் பாததூளி பட்ட இடத்திலே கீழே விழுந்து பொருள மாட்டேனாங்க. அவள் பாததூளி படுதனால் இவ்வுலகம் பாக்கியம் செய்கிற பெரியவர்கள். திருக்கோற்றூரில் உள்ள எம்பெருமானை சேவிக்கணும். நாதனை நரசிங்கனை நவிந்தேத்துவார் மேவன செய்தொழுகற்பாவார். இஷ்டப்படி வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஒரு விதிக்கு உடன்பட்டு தேவனுடைய வாழ்க்கை இல்லை. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழக்கூடியவர்கள் தேவனுக்குள்ள தலைவனுடைய வாழ்க்கையை பார்த்தாலே பிரமிப்பார். அதனால் அவர் கைவரன்னு சொன்னார். அவர் பாக்கியம் பண்ணல. அவர் தேவலோகத்துக்கு போய் சென்று வாழ்கிறார்கள். பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது என்று பெரியவர்களாக கொண்டாடுகிறார். அதுபோல இப்பொழுது அடியார் குழாம்களை ஒரு சேர திரட்டி இந்த தோப்பனை எல்லாரும் சேரும்படியாக செய்வாரே மகான். அவருடைய பெருமைத்தான் முதல்ல இவருடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அவர் எவ்வளவு பெருமை படைத்தவர். தொப்பு சுவாமின்னு அதுக்கு மேல அவர் வார்த்தையை வராது. அவர்தான் முதல்ல பல்லாண்டுகளுக்கு முன்னாலே ஒரு கழனியிலே உழுது கொண்டு இருக்கிறவங்க முதல்ல அவரை அடியை தண்டு சந்திச்சார். சேரும் கையுமா உடம்போட நேர ஓடி வந்து கீழே விழுந்து வழங்கினார். அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஒரு கால் இவர் தான் மாரநேரி நம்பியோடு தெரிவிச்சு. மாரநேரி நம்பியுடைய அம்சம்தான் அவர் தான் இங்கே அவதரிச்சிருக்காரோ. ஆளவந்தாள் கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமான மாரநேரி நம்பி ஞாபகத்துக்கு வந்துட்டார். அப்படிதான் ஆளவந்தார் சந்திச்சார். எங்கேயோ கழனியில உழுது கொண்டிருந்தவர் மாற்றான காலத்துல பசி வந்த போது இவளை சேர் எடுத்து வாயை அவுண்டு சாட்டார். அவர் ஒன்றும் சோது பருகனை தென்னும் வெற்றிலைவெல்லாம் கண்ணனானபடினாலே அவர் ஒன்றும் செய்யறது. பிரமிச்சு போனார் ஆளவந்தார். இப்படி ஒரு மகானம் உண்டா? அவரை நம்முடைய திருவடிவுக்கு ஆட்சியும்படியாக அங்கீகாரம் பண்ணி அவருடைய சகசாஸ்திரங்களும் புத்திர படிப்படியாக உபன்யாசங்கள்லாம் பண்ணார். அதெல்லாம் காதால கேட்டு ஞானத்தை சம்பாதிச்சார். அதுபோல வாழும் மாரநேரி நம்பியாகவே இங்கே அலங்கரிச்சு நீண்டான வாழ்ந்து வாழ்க்கை முழுவதும் ஆங்காங்கே சென்று வைஷ்ணவ தர்மத்தை பிரச்சாரம் பண்ணுவதே அவ்வாறு பொழுதுபோக்காக இருந்த அவருடைய நினைவுதான் வருகிறது. இவ்வளவு நேரம் உண்டாக்கி இருக்குதான், இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இவ்வளவு அழகாக உண்டாகி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால அவர் திருநாடு சேர்ந்த போது அடியை கூட இருக்கும்படியான வாக்கியம் கிடைச்சார். அவர் திருவரசு உண்டாக்குற போது அடி கூடவே இருந்தேன். ஏகாங்கியாக இருக்கிற போது அவருக்காகவே வாங்கி வச்ச காஷாயத்தை அடியேன்னு அவர் திருவேதியை போற்றும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போதும் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பொழுத வரியை போக்கி அறியார். எங்கே போனாலும் ஒரு சூத்திரம் எடுப்பது ஆச்சாரியோ சீவசனமும் ஏதாவது சொல்லணும். ஏதாவது சொல்லத்திலே ஊமையாக இருக்காருடைய வாய் திறக்க முடியாது. ஊமை இல்லாத ஒரு வைஷ்ணவனாக இருப்பானே. ஆனால் 4 பேரை பார்த்த உடனே சரக்கு வேண்டும் சொல்லணும், ஹிதத்தை சொல்லணும், புருஷார்த்தத்தை காட்டணும். அவ்வாறு வீடு வீடாக சென்று பல இல்லங்களிலே நல்ல பதத்தால் நடுவாழும்படியாக செய்கிறார். எவ்வளவு காலம் ஆண்டாள் ராஜன் குடிசைக்கு வந்து எவ்வளவு காலம் அங்கே உபன்யாசங்கள்லாம் பண்ணி எத்தனை பேரை திருத்தி அவர் வழிபந்தார். அதனால அவர் பாதநூலி பட்ட இந்த இடத்திலே நீங்கள் கூறுவதற்கிறதே ரொம்ப பெரிய பரமாயிட்டார். இதுவே நமக்கு மோட்சமே வேண்டாம், பரமதமே வேண்டாம். இதுவே பரமதம், இதுவே பரம மோட்சமாக இருக்கிறபடியால இது இருக்கிறத தவிர வேற எந்த நாம் வாழ்க்கையை சாதிச்சிருக்கோம். அதே போல ஆழ்வாருடைய திருநட்சத்திரத்தை எவ்வளவு வருஷமா பரிமாணம் பண்றார். இந்த பக்கங்கள்லாம் ஆழ்வார் ரொம்ப பேர் மறந்தே போட்டார். ஆழ்வாரை மறக்காதபடி அத்தனை பேர் நினைவிலே கொண்டு உறுத்தியவர் சொன்னார். அவருக்கு தான் சேரும். எத்தனை இல்லை ஆழ்வார் திருநட்சத்திரத்துக்கு என் விடை கொண்டு பல்வேறுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் சரியாக கேட்டு வாயாரம் சொல்லி நல்ல ஒரு பொழுதுபோக்கும்படியாக
அப்படி ஒரு வாய்ப்பை இங்கே தோப்பு சுவாமிகள் இங்கே உபகரிச்சார். ஆகினால் அவருடைய திருவடிகளை தலையால் வணங்க பெறவும் ஆங்களோ என்று சொல்லி வணங்கி வழிபட்டுத்தான் சில விஷயங்களை விஞ்ஞாபிக்கிறேன். சுவாமி ஆழ்வார் திருவம்சத்தில் வந்தவர் காரமடையிலே வைஷ்ணவ பிரச்சாரம் பண்ணி நிறைய போட்டிகளை உண்டாக்கியிருக்கார். காரமடையில் அவர் சிஷ்யர்லாம் இங்கே மதுரையில் இப்போ சமீபத்தில் அவர் பொண்ணு கூட கல்யாணம் பண்ணார். அவர் சிஷ்யர்லாம் அவர் ரொம்ப அடிக்கடி சொல்வார். இப்படி பல பேர் வந்து சொல்வார்கள். இந்த மாதிரி ஆங்காங்கே ஆழ்வார் திருவம்சஸ்தர்கள் சேர்ந்து வைஷ்ணவ தர்ம பிரச்சாரம் பண்ண சுவாமியுடைய திருவாக்குகளை எல்லாம் கேட்டுட்டே வந்து உதார வாக்குன்னு பேர். ஆழ்வானுடைய வாக்குகளுக்கு உதார வாக்குகள்னு பேர். அவள் ஔதாரியமா சொல்லுவார். தனியை முதல்ல சொன்னேன் பாருங்க. இருப்பையா திரையை கண்டே யாத்து மங்கள சூத்திரம் சீவத்த சிந்தனாக கூறத்தாழ்வாருடைய வார்த்தைகள்லாம் அவதரிச்ச விதைகளாம் வேத மாதாவுக்கு திருமங்கலாரமே ஏற்பட்டது. வேதத்தினுடைய கழுத்துல ஒரு மங்கள நாளை அவர் அணிவித்தவர் யாருன்னு சொன்னார் கூறத்தாழ்வார் தான். அது என்ன அர்த்தம் சொன்னா, ஆழ்வான் அவதரிக்க முன்னாலே வேதார்த்தங்கள்லாம் எங்களுடைய அத்வைதிகள் இன்னும் எத்தனையோ அவரவர்கள் மனம் போனபடி வேதார்த்தங்களை அவர்கள் நிர்ணயம் பண்ணி அவர் விசாலமான எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டார். அவரவர்கள் வேதத்தை உண்டு கொண்டாடினார்கள். அப்படி எல்லாம் விசிஷ்டாத்வைத வரமானது ஆழ்வார் திருவுள்ளத்தை அனுசரித்தது என்பது லோகத்திலே சொல்லி அது நமக்கே சுவாதீனமாக ஆக்கி கொடுத்தவர் யார் சொன்னால் கோரத்தாழ்வான் தான். ஆழ்வாழ் பெருமை அளக்க முடியாது. நிறுத்து பார்த்தா ஆழ்வாளுக்கு பெருமையா எம்பெருமானாருக்கு பெருமையா யாரை சொல்றது? யாரு நாம் யாருக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு மில்லிகிராமாவது வந்து வெயிட் பண்ண வேண்டாமா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆழ்வானுடைய பெருமை அளப்பரியது. அவருடைய தைரியமும் அவருடைய வாக்கு விலாசமும் எப்பேற்பட்டது. நானூறான் அவன் கணேசன் சொன்னான், சுவாமி நான் தெரியாமல் பண்ணிட்டேன். தேவரீர் வந்தால் பரப்பதற்கான ஆகும். அவர் அழைச்சிருந்தால்தான் பரம்பரை இன்னது லோகத்துக்கு தெரியுங்கிறதுனால வாயிலவே சொல்லிட்டு எம்பெருமான ராமாவளி அழைச்சி வரணும் சொன்ன. அவரை மாட்டி விடணும், இங்கே சிக்கிப்படணும். அவருக்கு என்ன கமலமே இத்தனை ஆழ்வார சிஷ்ய போட்டியே அவர் பேர் வருது, நாகூரான் பேர் வருது. அவர் ஏதோ சொல்லிவிட்டார். அதனால அவன் மேல் தோஷம் இல்லை. அதனால ஆழ்வானுக்கு என்ன எண்ணம், அவர் சாமணம் பண்ணிட்டார். அவரை மன்னிச்சுட்டார். யார் மேலேயும் அவர் குற்றம் பார்க்கறதில்லை, மன்னிச்சுட்டார். அதனால ஏன் அங்கே போய் நாகூரான் அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும், நான் பெற்ற பேர் நாகூரான் பெறணும்னா எம்பெருமான் மன்னிச்சிட மாட்டானே. இவர் மன்னிச்சாலும் கூட ஒரு கால் இப்படி பாகவதோத்தவருக்கு இவ்வளவு நரி உண்டாகும்படி நடந்து கொண்டானே லட்சமாமி, நான் சவிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி சொன்ன பிரபு ஒரு கால் பண்ணிட்டால் என்ன பண்றதுங்கிறதுனாலதான் தான் முந்திக் கொண்டு நாகூரானுக்கு மோட்சம் கொடுக்கணும் என்று வேண்டினான்னு சொன்னால் அவருடைய ஹிருதயம் எப்பேற்பட்ட ஹிருதயமாக ஒரு அபச்சாரோட வாழ்க்கையில வந்திருக்குமா? உங்க ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது சுவாமி சொல்லிட்டே இருந்தது. ஏதாவது அபச்சாரங்கள் வச்சிருப்போம். பாகவதாபச்சாரம் கொடி நம்முடைய சம்பிரதாயமே அதில் நிற்கிறது. பாகவத சம்பிரதாயத்தில் நிற்கிறது. அந்த பாகவத கோட்சை பார்ப்ப நாங்கள்லாம் பழகிக்கணும். அப்படி சீவஜனமோஷத்தை தாத்பரியம் சொல்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். அவருடைய சம்பந்தம் எப்படி வேதகப்பன் போல இவரோட சம்பந்தம். இந்த சூத்திரத்தை மனசுக்குள்ள மனப்பாடம் யார் பண்ணணும்? பிராமண சீவேஸ்வரர் படிக்கணும். வேதகப்பன் போல இவரோட சம்பந்தம். இவருடைய சம்பந்தத்தாலே நமக்கு நைச்சானுசந்தானம் பழகணும். இவ வாய்கள்னா அடியேன்னு வந்துள்ளாரு, தாசன் வந்துள்ளாரு, செல்வத்தினாலேஸ்வருக்கு, கல்வியினாலேஸ்வருக்கு, குலத்தினாலேஸ்வருக்கு வந்தபடியினாலே ஒத்தன் வாயில கூட வந்துள்ளாரு. வரவே வராது. யாராவது ஒரு சிவவைஷ்ணவர் பாவதாரை பார்த்து தேவரீன்னு இன்னைக்கே சொல்றாரு. ஒரு சிவவைஷ்ணவர் ஒரு பாவதாரை பார்த்து கேள்வி சேவிச்சிட்டார். அஞ்சலி மாத்திரம் கூட பண்றதில்லைன்னு சொன்னார். அவருக்கு பாகவத சேஷத்தும் அவன் அறியலைன்னு தானே சொல்ல முடியும். அதனால சொல்ற வேதகப்பன் போல இவர்களோட சம்பந்தம். இவரோட சம்பந்தம் எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுன்னு சொன்னா நைச்சானுசந்தானம். நல்லா கவனிக்கணும். நைச்சானுசந்தானம் தான் வைஷ்ணவ தர்மம். இதை சொல்லி கொடுத்தவர் யார்? நம்மாழ்வார். ஈசனே நிறைவந்தவினை என்கண் பாசம் வைத்தவர் அஞ்சுடச் சொல்லி ஈசனே. நம்மாழ்வார் ஈசனேன்னு சொன்னா அதுக்கு கீழே வார்த்தை வந்து எதை சொல்றது? பரமநீசர் நாம தான். நீச்சன்னா தாழ்ந்தவன். ஈசனே நிறைவந்தவரே சொல்லி கொடுத்தார்.
அது நைச்சம் நம்ம சொல்லணும் வர பாவிக்கணுங்கிற அவளை பார்த்தா கற்றுக்கணுமா. அவளை பார்த்து சுவாமி இடையே விழுந்து சேவிக்கிற பாகவதரை பார்த்து நீ கற்றுக்கோ. நைச்சம் பாவிக்கணும்னு சொல்றது. ஆக ஜென்ம சித்தமாக வர வேண்டிய நைச்சம் வரமாட்டேங்கிறது. அதில் அடியாத குழாங்கள் எல்லாம் சேர்க்க விரும்பினார். போட்டியிலே அதிக சொல்லி மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எம்பெருமான திருமந்திரார்த்தத்தை எல்லாருக்கும் சொன்னார். பிரசித்தமாக அப்படித்தான் குரு பரம்பரா திவ்ய கிரகத்தில் எல்லாருக்குமே சொல்லணும். திருமந்திரார்த்தத்தை சொன்னார். திருமந்திரார்த்தத்தை ஏன் போய் சொல்லணும்? அது என்ன அவசியம் ஏற்பட்டது? எங்களுக்கு திருமந்திரார்த்தம் சொல்லணும். யாராவது ஒரு மகாநாடு போட்டு கட்சி வச்சு ஓட்டி வச்சு அளவு பிரார்த்திச்சாரா? கிருபை கருணையினாலே ஏன் சொன்னார்? சம்சாரிகளாக எல்லாரும் இருக்கிறார். இந்த சம்சாரிகள் எல்லாம் எப்படி மாற்ற? பாகவதால மாற்றம். சம்சாரிகள் யாருன்னா யாரையும் பார்க்கப்படாது. நாம் தான் சம்சாரிகள் சொல்லிக்கணும். நீ யாருன்னா அடியின் சம்சாரி, அடியின் சம்சாரி, சாமானியமான சம்சாரி இல்லை, நித்திய சம்சாரி. நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அப்படி சம்சாரி தான் சொல்லணும். உண்டியே உடையே என்று மனித உகந்து ஓடக்கூடிய கூட்டம். ஒரு கூட்டம் பார்க்கலாம். எங்கேயாவது பார்த்து யாராவது கொஞ்சம் ஏதாவது ஓசியா கொடுத்தா எல்லாரும் ஓடுறாங்க. நான் நீ இது முந்திக்க ஓடுறேன். ஒரு பேம்ப்ளெட் கொடுத்தா கூட எல்லாரும் ஓடி போகிறேன். வாங்கி இன்னொருத்தர் கொடுக்கறதுங்கிறதே சம்பிரதாயம் இல்லை. அவன் தனக்கு கிடைச்சா போகணும். செல்ஃபிஷ்னஸ் அது நிறைய வந்துருச்சு. அது வரக்கூடாது. அப்படி அடியார்கள் ஆனது கற்றுக்கல்வது. ஸ்ரீவைஷ்ணவர்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காகவே நைச்சம் பாவிக்க வேணும். கற்றுக்கணுங்கிறார். அப்படி சம்சாரிகளை எல்லாம் எப்படி ஆகணும்? பாகவதாரா மாற்றணும். பாகவதாரா மாற்றனை வழி வர்ணத்தில் மாற்றது விரும்பல. எல்லாரையும் பிராமணனாக்கி பூமியில போட்டு சந்தியாசனம் பண்ண சொல்லி அங்கே போகல. அதற்கு மேற்பட்ட ஸ்திதியான பாகவத தன்மை இருக்கே அதை உண்டாக்க வேணும். அவன் என்ன பண்ணணும்? எதை சொன்னால் அவளுக்கு வருந்தான். வேதாந்தம் தெரியணும், ஆத்மஸ்வரூபம் தெரியணும். ஆத்மஸ்வரூபம் தெரிந்தவனைத்தானே இந்த அர்த்தங்கள்லாம் நெஞ்சில படியும். நான் யார்னு யாராலும் கேள்விப்பட்டு போகிறனால நான் யார்? வாசலவை நிறையா கேள்வி. நான் யார்? தோப்புசாமி பிள்ளை, தோப்புசாமி வேதம். நான் யாருன்னு கேட்டு பார்க்கணும். ஒத்துன்னு சொல்ல மாட்டேங்கிற வேதத்தான் சொல்ற, விநாசத்தை தான் சொல்றேன். நான் யார்? நமக்கு நானே கேட்டுக்கணும். நான் யாருன்னு ஆரம்பிக்கணும்னா அதுக்கு பதில் வேதாந்தங்கள் தான் வாசிக்கணும். சீவாஷாதி கருத்தங்கள், அதுக்கு விசாரங்கள், அதுக்கு ஏற்பட்ட டீக்கைகள் இதெல்லாம் பார்த்தால்தான், வேதாந்தத்தை பார்த்தால்தான் ஆத்மஸ்வரூபம் தெரியும். ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தது பரமாத்மஸ்வரூபத்தை கொண்டு விட்டுடும். இப்படி மேலே மேலே போய் இந்த சம்சாரிகள் எல்லாம் இந்த வேதாந்த ஞானம் வரது கிடைக்கும்படியா வழி செய்யணும். அதுக்கு என்ன வழி பண்றது? ஸ்கூல் வச்சு எல்லாரும் சம்ஸ்கிருதம் கற்றுக் கொடுத்து, இதிகாச புராணங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, தாத்பரியங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து, என்னைக்கு கிடைத்தது? இவள் சகல வேத சாதமும் எங்க இருக்குன்னு பார்க்க. சகல வேத சாதம் இருக்குன்னு அதை அர்த்தங்களை தெரிஞ்சா சகல வேதங்களினுடைய சாரங்களையும் அறிந்ததோடு ஒக்கும். அப்ப சகல வேத சாதமானது எதுன்னு சொன்னா திருமந்திரம் தான். அதனால திருமந்திரத்துடைய அர்த்தத்தை சொல்லணும். மந்திரத்தை ஜெபிச்சா போறது. அவர் உபாசனா பண்ணுவான், மந்திரத்தை ஜெபிப்பான், திருமந்திரத்தில் ஹோமம் பண்ணுவான், அது தர்ப்பணம் பண்ணுவான், கரைகளவு எண்ணிட்டுவான். ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயணாய. அவர் உபாசனம் ஆகிடுவான். ஆனா அந்த அர்த்த ஞானம் வரணுமே, அர்த்தத்தை தெரியுதுனே. அப்படியான திருமந்திரத்தை பகுதி விகுதி பிரிச்சு பதம் பிரிச்சு அந்த அர்த்தங்களை சொல்லணுமே. அதை சொல்றதுக்கு பெருமானாருக்கு தெரியாதா? இவ்வளவு வித்வானா இருந்து இவ்வளவு படிச்சவர் அவருக்கு திருமந்திரார்த்தத்தை அவரால் முடியாதா? அது யார் சொன்ன திருமந்திரார்த்தமாகனா ஆளவந்தார் வழியாக வந்துக்கணும். நாகமதிகள் வழியாக ஆளவந்தாருக்கு வந்து ஆளவந்தார் முகமாக திருக்கோட்டியை நம்பி வச்சிருக்காரு. அந்த அர்த்தம் நான் கிரகிக்கணும். அதான் சுவாரஸ்யமான அர்த்தம். அதை எல்லாரும் உபதேசம் பண்ணா எல்லாரும் வாக்குகளும் என்ன வரும்? அடியேன்னு வந்துடும். மற்ற இணைப்புகள்லாம் போயிடும். தாசன் முதலியார் நாயகம் எல்லாம் போயிடும். தாசன் ராமாதாசன் சொல்லணும் இல்லையா, அது வந்துடும். அது சம்சாரிகளை எல்லாம் கடை தேற்றுவதற்கு ஒரே உபாயம் திருமந்திரத்துடைய அரும்புரை எல்லாம் எல்லாரும் அறியும்படி சொல்லணும். அதுக்கு ஒரு பிரமாணம் வேண்டாமா? நானும் சொன்னேன் நபரும் சொல்லுங்கிற திருமங்கையாழ்வார். அவர் வழி கொடுத்தார். திருமங்கையாழ்வார் வழி கொடுத்தார். அவர் காலக்ஷேபம் பண்ணார். யாருக்கு? சௌரி பெருமாடத்துல திருமங்கையாழ்வார் காலக்ஷேபம் பண்ணார். ஒரு வருஷம் இந்த தங்கியிலிருந்து பெருமாளே அவருக்கு காலக்ஷேபம் சொன்னார். திருமந்திரத்தை
தானே ஆச்சாரியமாய் தானே சிஷியமாய் சொன்ன மாதிரி அதை திருமந்திரத்துடைய அர்த்தத்தை சௌரி பெருமான் திருவங்கை ஆழ்வாருக்கு போதிச்சார். போதனையோட இல்லை, டெஸ்டும் பண்ணாரு. இவ்வளவு வருஷம் உங்களுக்கு சொன்னேனே, இதுக்கு சாரமான அர்த்தம் என்ன? அது எல்லாம் தான் பேசுறது, மற்றும் எல்லாம் பேசுறது. நீ திருவெட்டெழுத்தை கற்று கூற்றலும் உனக்கடிமை சொல்லுங்க, ஒரு அடியாக்கடிமை சொன்ன பாஸ்போர்ட். இதுதான் சரியான அர்த்தம். தாசாது தாசம், அதை நான் உடனே சொன்னேன் இல்லையா, அது பெருமானாருக்கு அது வழிகாட்டி. பரகாலனுடைய அடிபணிந்தவர் இல்லையா, எங்கள் வெளியே ராமானுசமனையே சங்கெடுத்தான் நவராஜான் என்ற வாசகத்தில் மங்கையர்கோ இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமரமணி அனைத்துத்தான் சொல்றாரு. ஆகவே திருக்கோட்டியில போய் நம்பிகளிடத்துல அர்த்தம் கேட்க போற. அவன் கூட எல்லாம் திருக்கோட்டி நம்பி கல்மனசா இப்படியா இருக்கிறது? நீங்கன்னா பாத யாத்திரை போறேன், அது வாஸ்தவமாகவே பிரமிக்கக்கூடிய விஷயம் தான். நானே முதல்ல இது பிளாப் ஆகிடுமோ, நான் நினைச்சிட போறாளோ நினைச்சா நிறைய. நான் போயிருந்தபோது 400 பேர் வைஷ்ணவ மகாராஷ்டிரம் எல்லாரும் பாத யாத்திரை பாதசாரியாக வந்தவாழ்லாம். இது ஏதோ பழனி பாத யாத்திரை மாதிரி மற்ற பாத யாத்திரை மாதிரி இல்லை. எம்பெருமானாருடைய பெருமையை சொல்றதுக்காக ஆங்காங்கே சென்ற யாத்திரை புனிதமான யாத்திரை இது. அப்படி எல்லாரும் அங்க வந்து கூடினார்கள். அதுபோல எம்பெருமானார் அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தான். 18 முறை போனதுதான். அப்பதான் அதனுடைய கௌரவம் தெரிந்து திருமந்திரத்தினுடைய கௌரவத்தை காட்டணுமே. இவருக்கு உண்மையான வேட்கை இருக்கா, இது எல்லாருக்கே இவர் எடுத்து சொல்வாரா? ஆகினால அதை கொத்தி வச்சிருந்தார் திருக்கோட்டியை நம்பி. அவர் கிரந்தஸ்தமாக இணைச்சிருந்தார் 7ல். அது தினம் அழுத்து விடுற தானே பார்த்துக்கிறான். மூடி வச்சுடுறேன், யாரும் சொல்றதில்லைன்னு மூடி வச்சுடுவேன். இப்படிதான் நான் கூட பெருக்கி பார்க்க சொன்னேன். உங்களை எத்தனை கிலோமீட்டர் ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோட்டி இருக்கு? 150 கிலோமீட்டர். வர 150, போக 150, 300 கிலோமீட்டர். 18 பெருக்குங்கோ, எவ்வளவு ஆச்சு? அவர் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும்? மாசமா போனார். இந்த 18 பிராயம் போனதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சோ? இந்த வருஷம் போவேன், இந்த மாசம் போவேன், 2 மாசம் உற்சாகங்கள்லாம் இருக்கு ஸ்ரீரங்கத்துல, பின்னால போவேன், வேற சஞ்சாரங்கள்லாம் பண்ணுவேன். இப்படி 18 முறையில 5 வருஷமாவது ஆகியிருக்கிறது அடியோட ஆராய்ச்சி. 5 வருஷங்கள் ஆகிருக்கும். அவர் 25 வருஷம் பாத யாத்திரை பண்ணார். நிகதேசங்களுக்கெல்லாம் பாத சஞ்சாரியாக 25 வருஷம் பண்ணார். 3500 கிலோமீட்டர். அநேகமாக பெருமானார் வாழ்க்கையில பாதி வாழ்க்கை பாத சஞ்சாரத்திலேயே பண்ணி பிரச்சாரம் பண்ணியிருக்காருன்னு தெரியாது. அப்படி 18 முறை. அதனால ஒரு நாளாவது எம்பெருமானார் சீட்டப்படைஞ்சாரா? இப்படி அலைய விட்டியேன்னு யாராவது ஒன்று அவன் தான் மறுநாள் போவோமா, அடுத்த ட்ரிப் போவோமா, கல்வி மனசா இருக்கார், எது வேண்டியிருக்குது திரும்பி வருமே. அவரை உயர்ந்த அர்த்தம் இருக்கிறபடினால விடாமல் போயிருக்கார். ஒருவரை ஆழ்வானையும் ஆண்டானையும் ஆழ்வார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவர் போனது சரவஸ்லோகார்த்தங்களுக்கு போனவர் தான். சில கடைகளில் ஒன்று வாங்க உத்தேசிப்போம், அது நாளைக்கு தான் வரும் சுவாமி, இதை வாங்கிட்டு போங்கம்மா. அந்த மாதிரி நாளைக்கு வரும், அடுத்த வருஷம் வரும், நீ திருமந்திரார்த்தத்தை வாங்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படியே திருமந்திரார்த்தத்தை கேட்டால் அதன் பெருமையை உணர்ந்து அங்கு உற்சவார்த்தமாக கூடியிருந்த அத்தனை பேருக்கும் சுவாமி அவ்வளவு பேருக்கு எடுத்து சொன்னார். நீங்க எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? ஒரு நாள் முழுவதும் பல மணி நேரங்கள் திருமந்திரார்த்தத்தை பதமாக பிரிச்சு அவ்வளவு பேருக்கும் நெஞ்சிலே கொள்ளும்படியாக அவர் எடுத்துரைத்திருக்கார். கதை சொல்றவா உணர்ச்சிக்காக வித்தியாசமா சொல்லிவிடுறார். கோபுரத்துக்கு மேலே ஏறி நின்றார். எல்லாரையும் வருகிறார் கூட்டார். சொல்லுங்கோ ஓம் நமோ நாராயணன் உயர கூடினார். இப்படிலாம் சொல்றார். படிச்ச வித்வான்களே இந்த மாதிரி வித்தியாசம் பண்றாங்க. அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. என் கோபுரத்துக்கு மேலே இருந்தா அவர் காலத்துல கோபுரம் கிடையாது, மதுரை கிடையாது. பீடத்தோட கூடிய விமானம் தான் உண்டு. கற்பனையை வாழலாம் சொல்லி எல்லாரையும் வர சொல்லி அதை மெருகு ஊட்டுவதற்காக, கதைக்கு மெருகு ஊட்டுவதற்காக அந்த மாதிரி தான் சொன்னார். கூட ராமானுஜர் படம் எடுக்க போறேன் ஒருத்தர் வந்தார். சுவாமி இந்த மாதிரி தான் எடுக்க ஜாக்கிரதையா இருக்கணும், அவர்களுடைய ட்ரெஸ் நம்பரை கூட ஜாக்கிரதையா போடணும். நடுவில் ஒரு ராமானுஜர் படம் வந்தது, ஒரு 10 தொடரோ வந்து நினைப்பு வச்சு. அதுக்கப்புறம்
ஒருத்தர் எடுத்தார். அதுவும் பல கஷ்டங்கள் வேண்டியது. அதை புறத்தழுவான் சரித்திரம்லாம் சொல்ற போதெல்லாம் வித்தியாசமான ட்ரெஸ், வித்தியாசமானது. அதை பார்த்தா என்னாலே கஷ்டமா இருக்கும். எம்பெருமானார் எப்படி விட்சைக்கு போயிருப்பார்? கழுத்தை சொம்ப தொங்க போட்டு நம்ம எடுத்துக்கலாம். கழுத்தை சொம்ப போட்டு ஹரிவதியில் வந்து எல்லாரும் போல விட்ச போல அரிசி போல பிரதட்சணம் வர பொம்மநாட்டெல்லாம் போயிடுறோம். அப்படி மாதுகரம்னா என்ன, பிக்ஷைனா என்ன தெரியாமலேயே சினிமாக்காரங்க சினிமா எஃபெக்ட் அது பேர். அப்படியே இந்த 1000வது ஆண்டுக்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கார். சரித்திரத்தை எழுதணும்னு சொல்லி என்னால் முடிந்தாலும் சரிப்படுத்தி கொடுக்குறேன், ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி ஏன்னா பின்னப்படுத்தி சின்னப்படுத்தி கதைகளை மாற்றிக்கணும். அதுக்காக சொன்னேன். அப்படி இருந்து எல்லாருக்கும் சொல்லி அத்தனை சம்சாரிகளை பாகவத சுரூபத்துக்கு கொண்டு வந்தார். அப்போது கூடியிருந்தார்கள் உற்சவார்த்தமாக சிம்மாசனாடி வெளிக்கூடியிருந்தார். அவரை பார்த்தா ஆரியர்கள் கூடுமென்று பேசி வரம்பதத்தால் ஆரியர்கள் சொன்னது யார? இந்த மாதிரி சிம்மாசனாடி அவளுக்கெல்லாம் அந்த அர்த்தங்களை சொல்லணும் என்று நியமனம் பண்ணாலும் இவ்வளவு அன்பு முயன்று இவ்வளவு வரலாற்று எத்தனையோ நாம் குருமார்கள் வரலாறுலாம் பார்க்கிறோம், எல்லா மதங்களையும் பார்க்கிறோம். இப்படி மனம் திறந்து எல்லாரோடும் பேசி எல்லாருக்காகவே இப்படி நடையா நடந்து இவ்வளவு பழிக்கு செய்தவர் எந்த ஆச்சாரியன், எந்த குரு சொல்றார்? கிறிஸ்தவத்தை பார்க்கிறார், முஸ்லாமத்தை பார்க்கிறார், எங்க பார்க்கிறோம்? எங்கேயுமே உலகத்திலேயே ஆரேகளுடைய அவளுக்கும் இருந்தது. அவதான் தன் உடம்பை வருத்தி கொண்டு இவ்வளவு வகையாய் நடந்து சென்று எல்லாருக்கும் கொடுத்தாருங்கிற அர்த்தத்தை நினைச்சான். ஆச்சரியமாக அதை காட்டிலும் பின்னால நம்பருமான சீவாஷியத்தை அவர் எழுதணும்னு நினைக்கிறார். ஆழ்வான் உஷாத்துணையா இல்லைன்னா சீவாஷியமே வந்திருக்காரு. பிராக்கியராக இருந்தார், ஏகச்சந்த கிராகியா இருந்தார், பொறுத்தாழ்வார். இப்பெருமானாரை காட்டிலும் பிராயத்தில் மூத்தவர்கள். அவருடைய பெருமைக்கு நிதர்சனமா ஒரே ஒரு ஐதீகம் மட்டும் சொல்றேன். அந்த ஐதீகம் அநேகமா யார் கண்ணிலையுமே படலை. நம் சம்பிரதாயத்துல கிரந்தங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நாம் பார்க்கணும். அதுல ஸ்ரீவைஷ்ணவ சமயாச்சார லட்சணத்துக்கு ஒரு கிரந்தம் இருக்கு. அது இப்பதான் வெளிவந்து அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு படிக்கிறது. பிள்ளுலோகஜியர்னு ஒரு சுவாமி. அவர் மனவாளமாக இருந்தால் பிற்பட்டவர். அவர் ஆச்சரியமான பல கிரந்தங்கள் இருக்கார். அதில் ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷம் பண்றார். பத்மாசிரம தர்ம விவகாரம் எப்படி இருக்கும், ஸ்ரீ வைஷ்ணவ தர்ம விவகாரம் எப்படி இருக்கும்? அதுக்கு உதாரணம் சொன்னாலும் உங்களுக்கு புரியும். அதுக்காக சொல்றேன். சாமானிய தர்மங்கள் வேறு, விசேஷ தர்மங்கள் வேறு. சாமானிய தர்மத்தை சொன்னா ஒரு சன்னியாசி ஒரு கிரகஸ்தர் 2 பேர் சந்திக்கிறார். யார் யாரை விழுந்து கும்பிடுறது? சேவிக்கிறேன். யாரை சேவிக்கிறது? யார் சேவிக்கிறதுனா சாமானிய தர்மம் என்ன சொல்றது? சன்னியாச தர்மம் உயர்ந்தது. சன்னியாசியத்தான் கிரகஸ்தன் எத்தனை வயசானாலும் அவன் தான் விழுந்து சேவிக்கணும். விசேஷ தர்மம் என்றது ஸ்ரீ வைஷ்ணவ 2 பேரும் ஒருவரை ஒருவர் தண்டை சமைச்சுக்கணும். இது ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம். இந்த மாதிரி விஷயங்கள்னா அதில் தான் அவர் நிறைய சொல்றாரு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷத்தை ஒரு ஐத்தியை சொல்றார் பாருங்க. ஆழ்வானுடைய பிரபாவத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வருது. எப்படி வருதுன்னா மணவாளவானுடைய அஷ்டலிங்கங்கள்ல பிரபாவத்தோட மகிமையோட வாழ்ந்தவர் பிரதிபாதி பயங்கரம் அண்ணா. அவருடைய பெருமை தனி. இன்னைக்கு அவர் பெருமை எல்லாரும் காலில் வேண்டிருக்கும். அந்த மாதிரி சுப்பிரபாதம் இனிமேல் பண்ண முடியுமா? பிரியங்கரபடியாருக்கு என்ன ஆச்சரியமான சுப்பிரபாதம். அந்த சுவாமி இருக்காலே மணவாளமாக திருவடியில் ஆசிரிச்சார். அவர் ஸ்ரீபாஷ்யத்தில் நல்ல சிறப்பு வைக்கவர் பிரதிபாதி வேங்கிற அண்ணா. அவர் ஸ்ரீபாஷ்யத்தை பதவிக்கு காலட்சேபம் சொல்ற போதோ அல்லது மாமனிடத்தில் ஸ்ரீபாஷ்யத்தை காலட்சேபம் கேட்கிற போதோ தனியன்களை அனுசந்திக்கிறது கிரமம் இருக்கு. சாதாரணமாக எல்லாரும் எம்பெருமானார் தனியை அனுசந்திக்கிறது. யோனித்த வச்சு பதாம்புஜ தனியை அனுசந்திச்சு அதுக்கு மேலே காலட்சேபத்தில் ஆரம்பிச்சுக்கணும். இவரோட ஆழ்வான் தனியனை சேர்த்து அனுப்பிச்சுக்கணும். பெருமானார் தனியன் ஆழ்வான் தனியனையும் சேர்த்து அனுசந்தானம் பண்ணி ஏதாவது சிவாஷ காலட்சேபம் செய்யணும். அது காரணம் சொல்றா புலகவஞ்சியம். அது என்ன காரணம்? அவ்வளவு பெருமை என்ன? எம்பெருமானாருக்குள்ள அத்தனை பெருமைகளும் சீவாஷத்தை விசாரத்தை வச்சு பார்த்தா அவருக்கு உண்டு, ஆழ்வானுக்கு உண்டு. சில விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். அவர் எப்படி
சீமாஷத்தை பிரம்மசூத்திர கோதாய பற்றி கிரந்தத்தை சம்பாதிச்ச போது மனசுக்குள்ள தரிசனம் வந்தார். முடியுமா நம்மால? எம்பெருமானார் பாதி தான் தரிச்சுட்டார். நீ பாதி கிரகிச்சுதான் இருந்தால் ஊருக்கு போய் சொல்றேன். 2 ஆற்றுக்கு நடுவே போய் ஒப்புகிறேன். எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு அவருக்கு திடம் வந்திருக்கு, புத்தி விசாரம் வந்திருக்கு, ஞாபக சக்தி அவருக்கு. இவர்களெல்லாம் புராடி ஜீவிகள். இந்த மாதிரி ரொம்ப அபூர்வம் தான், உலகத்தில் அபூர்வம். அதனால அவர் குமார அதுக்கு மேல இருந்தார் பராசர பெற்றார். அப்படி ஆழ்வானுடைய மனசை பார்த்து அவர் இல்லைன்னா போதாய பக்தி கிரந்தத்தை யார் பார்த்துருக்க முடியும்? அது மனசுக்குள்ள வச்சிருந்தார். சீமாஷத்தை எழுதுற போது எம்பெருமானார் எழுதல் டிக்டேட் பண்றது. நம்மளுடைய எப்படி சொல்லி வழக்கு தெரிவிக்குள்ள எழுதினாரோ அதே போல எம்பெருமானார் சொல்ற திருவரங்கத்தில் நடக்கிறது. அது அப்படி 7 கையில பிடிச்சு 8 கையில பிடிச்சு உரத்தாழ்வம் அந்த வார்த்தைகளை எல்லாம் 7 எழுதி வர. அப்போதும் கூட எம்பெருமானார் சொன்னார், நீ எழுதி வரும் ஏதாவது உனக்கு உபபந்தமாக தோணுந்தானால் பொருத்தவில்லைன்னு சொன்னால் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அனுமதி கொடுத்துட்டார். அப்படி இருந்தும் ஒரு முறை அவர் திருவிழத்தை சீக்கிரம் வந்துச்சு. ஆத்ம விசாரம் பண்ணுகிற இடம் வருகிறது. ஆத்மாவுக்கு அந்தரங்கமான நிரூபக தர்மம் எது? அந்தரங்க நிரூபணம் எது? விசாரம். ஞாத்திருத்துவம், கர்த்தத்துவம், போக்திருத்துவம், சேடத்துவம். இதை விசாரிக்கிற இடம் அது. எதை சொல்றது? கர்த்தத்துவமா, ஞாத்திருத்துவமா, போக்திருத்துவமா, சேடத்துவம். இது அந்தரங்கமான நிரூபணம். முதல்ல அதை சொன்னாதான் அது சித்திக்கும். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் சொல்லலாம். சேடத்துவத்தை சொன்னாதான் ஆத்மாவானது உண்டானது. சேடத்துவமே அந்தரங்கமான நிரூபணம் சொல்லணும். எம்பெருமானாருக்கு தெரியும். ஆனா ஆழ்வார் திருவுள்ள எப்படி? நம்மாழ்வார் திருவுள்ளத்தை அனுசரித்து சீமாஷத்தை எழுதுவர் சுவாமி எம்பெருமானார். பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியங்கள் ஒருங்க விடுவர். ஆராய்ச்சி. நம்மாழ்வார் திருவாய்மொழி சூத்திர வாஷம், பிரம்மசூத்திர வாஷத்துக்கு அது மேற்கோள் ஆயிடுச்சு. எதுக்கு எது மேற்கோள் ஆகுவாங்க? பிரம்மசூத்திரத்துக்கு பாஷை திருவாய்மொழியை தொற்றுண்டார்னா கூட பரவாயில்லை. திருவாய்மொழியை கொண்டு பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணார்னா ஏற்ற விதன்னா திருவாய்மொழியிலே இது கொண்டு சூத்திர வாக்கியங்களை சந்திக்தமாயிருந்ததை ஒருங்க விடுவர். ஐமனார் திருவாள் நாயனர் அவர் சொல்றார். அவ்வளவு பெருமை ஆழ்வார் திருவாய்மொழி. ஆழ்வாருடைய திருவாய்மொழியில ஆத்மாவுக்கு அந்தரங்கமான தர்மம் எது? ஆத்மாங்கிறது தர்மி. அது தர்மம் எது? அந்தரங்கமா தர்மம் எது என்பதை எம்பெருமானாருக்கு தெரியாதா? இவ்வளவு விசாரம் பண்ணவருக்கு தெரியாதா? ஆழ்வார் திருவுள்ளம் தெரியும். திருவாய்மொழி முத்திர ஓதினவர்தான் எம்பெருமானார். திருவாய்மொழி அறியாதவர்கள் திருமாலயாண்டானத்தில் அடிபணிந்து திருவாய்மொழி ஆயுதத்தையும் பூச்சிய சங்கிரகிச்ச கேட்டவர். அவருக்கு இடம் தெரியாதா? ஆனாலும் இந்த அர்த்தமானது ஆலவந்தார் வழியால் திருக்கோட்டியிலும் இடத்தில் இருக்கிறது. அவரிடத்துல கேட்கணும். ஆச்சாரிய முகமாக இவ்வர்த்தம் உலகுக்கு வர வேண்டும் திருவிழம்பத்தில். அதனால ஆழ்வார் நீர் போய் திருக்கோட்டிக்கு போயிட்டு வாருங்க. உடனே ஓடுவார். 150 கிலோமீட்டர். நீ திருவாய்மொழி நீர் திருக்கோட்டியூருக்கு சென்று ஆழ்வார் திருவிழம் என்ன? இதுக்கு அந்தரங்கமான அடையாளம் என்ன? ஆத்மாவுக்கு கேட்டுடுவார்கள். அது வர்ற வரையும் பொறுமையா இருக்க. அதுக்கு எத்தனையோ நாட்கள் ஆகிருக்கும். போன பூரத்தாள் அர்த்தங்களை கிரகிக்கிறதுல உண்மையிலே ஆர்வம் இருக்கிறதா என்பதற்காக 6 மாசம் ஆன உடனே அடி எம்பெருமானார் சரி போறேன்னு இவ்வளவு சொல்ற. திரும்ப செல்கிறேன், வெடி கொடுக்க வேண்டும் எல்லும். ஆழ்வார் சொல்றான், அடியில் உள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான். ஆழ்வார் அடியில் உள்ளான்னு சொல்றாங்க. இதுதான் பிரமாணம் தான். உடனே புறத்தாளும் வஸ்திரத்தை ஒரு ஞாபகத்துக்கு முடிச்சு கொண்டார். எத்தனையோ இடங்கள்ல அடியேன்னு 1000 இடங்கள் இருந்தாலும் அடியனுக்குள் உள்ளான்ங்கிறனால அந்த அடியனாகிற ஆத்மாவுக்குள்ள அவன் இருக்கிறான் இந்த அர்த்தம் கிடைக்கிறனால ஆத்மாவுக்கு அந்தரங்கமான நிறுவனம் சேஷத்துவம், அடிமைத்தன்மை இருக்கக்கூடியதுன்னு ஆழ்வார் சொல்லிருக்காரு. ஆழ்வார் சொன்ன கருத்து என்ன? ஆத்மாவுக்கு ஆசிரியம் பிரகாரி பகவான். பிரகாரம்
இருக்கிறது ஆத்மா, அது சேடத்துவமாக இருக்கிறது. அவனன்றி அது இயங்காது, அவனை ஒட்டி இருக்கு. பாத்தன் பாசன்ற மனிதன் அந்த மாதிரி அவன் சேடி இது சேடபூதமா இருக்கு. இந்த சொன்ன உடனே நேர போய் எம்பெருமானாரை சேர்ச்ச உடனே, என்ன ஆழ்வான் ஏதாவது கொண்டு வந்தீங்களான்னு கேட்கிறார். உடனே வஸ்திரத்தை முடிச்சு அவுத்தாராம். அடியே உள்ளான் உடல் உள்ளான், கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடலை விலக மகர கொண்டத்தன் அந்த பதிகத்தை சொன்ன உடனே பரிச்சார் எவ்வளவு ஒக்கும் ஒக்கும் என்று சொல்லி சீவாஷயத்தில் அதை ஏற்றுனாங்க. வாழ்வான் எவ்வளவு புகார் பண்ணிருக்காரு பாருங்க. சீவாஷயம் அவதரிக்கிறதுக்கு அத்தனை ஒத்தாசம் பண்ணியிருக்காரு பொறுத்தாடும். அப்ப அவருக்கு எவ்வளவு பெருமை கொடுக்கணும். சீவைஷ்ணவ தர்ம நிர்ணயத்துல அவர் சொல்லக்கூடிய ஐதியத்தை சொல்றார். ஆழ்வாருடைய ஐதியத்தை ஆழ்வார் தனியிலே சேர்த்து சொல்ற ஒரு அபிப்பிராயத்தால சொல்ற. அந்த அபிப்பிராயத்தை விளக்கி சொல்றார் இந்த ஜீய சுவாமி பிரலோகஞ்சியர். ஒரு நாள் எம்பெருமானா ஆழ்வான் அழைத்து, ஆழ்வான் நீ 4 நாள் முந்தி இருந்தீராகில் எம் ஆழ்வான் ஜனம் என்று ஆகியிருக்கே என்று அருள் செய்தார். என்ன சொல்ற நீங்கள்? எம்பெருமானார் பார்த்து, ஆழ்வான் நீ 4 நாள் முந்தி முந்தினீரையாகில் உம்முடைய பெயரால் ஆழ்வான் ஜனம் என்று ஆகியிருக்குமே என்று அருள் செய்தார். ஆழ்வான் ஜனம் பேர் வைக்கலாம், வைக்க தகுந்துதான், அப்படி ஆகியிருக்குமே. ஆனால் என்ன ஆயிற்று? எம்பெருமானார் என்று எம்பெருமான் பேருக்கு நாட்டி வச்சுட்டார். ஆழ்வான் ஜனம் என்று ஆகியிருக்குமே என்று ஏன் சொன்னார்? 4 நாள் முந்தி இருந்தீராகில் 4 நாள் எங்க விட்டு வந்தார்? படிக்கா எங்க சுவாமி விட்டு வந்தார்? எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவ புறத்தாழ்வார் ஆப்சண்டா இருந்தார். எம்பெருமானார் தரிசனம் என்று முதல்ல திருக்கோட்டில் அழைச்ச உங்களுடைய பேரால் விளக்கும் எம்பெருமானார் தரிசனம் என்று சொன்னார். அந்த ஸ்டாம்ப் வைக்கிற பத்திரம் பதிஞ்சா தானே உண்மையானது. யார் பத்திரம் பதியறது? நம்பெருமாள் தானே பதியணும். நம்பெருமாளுக்கு திருவிழா யார் தரிசனம் பேர் வைக்கிறது? திருக்கோட்டிலும் சொல்லிட்டார். அதனால ஒரு உற்சவார்த்தமாக எல்லாரும் கூடியிருக்கிற சந்தர்ப்பத்தை நம்பெருமாள் எம்பெருமானாரை அருள்பாடிட்டு, எம்பெருமானாரை இந்த சொட்டு எம்பெருமானார் தரிசனம் என்று இந்த தரிசனமானது விளங்கும் சொல்லி. ஆழ்வான் இல்லை, ஆழ்வான் எங்கே போயிட்டார்? ஆழ்வான் இருந்திருந்தாரே, ஆனால் எம்பெருமான் அடியனுக்கு தகுதி இல்லை, இவருக்கு தான் தகுதின்னு அவரை கையை காட்டியிருப்பான். அப்ப ஆழ்வான் தரிசனமா இருக்குமா இல்லை? அதுக்கு சந்தர்ப்பம் வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் புறத்தாழ்வான் இப்படி நேருங்களை உணர்ந்து தானே வெளியூர் போயிட்டார். சில சமயங்கள்ல இந்த மாதிரி ஆப்சன்டிசம்னு அழகு கோயில்ல அக்காரசி பண்ணோம். 100 தடவை நிறைய அக்காரசி ஜீய சமர்ப்பிச்சார் வானவார் ஜீயர். சாத்து வரை தீர்த்த விநியோகம் கோரிச்சு அர்ச்சகருக்காகும். அடுத்தவங்க தோழப்பன் ஒருத்தருக்கு அவருக்கு தீர்த்தமாக, அதுக்கப்புறம் தான் வானவார் ஜீயர் வரணும். தோழப்புறம் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாரு, தகுதியே இல்லை, ஆனால் அவருக்கு மரியாதை இருக்கு கோயில். அவருக்கு தீர்த்தம் சாதிச்சு வானவார் ஜீயருக்கு வர்றார். இல்லை சுவாமி நான் மரத்தான் வருகிறார். அவன் வந்து நம்ம கையில் நீட்டோம். அதுக்கப்புறம் தான் வானவார் ஜீயர் இருக்கிறார். அப்போ நாங்கள்லாம் யோஜனை பண்ணுவோம், 5000 ரூபா கொடுத்து ஆப்சென்ட் ஆகிருக்கு. வெளியூருக்கு போயிட்டார், 5000 ரூபா ஆகிடும். இப்போ யாருக்கு? வானவார் ஜீயர் தான் கிடைச்சது. இவ புறத்தாழ்வான் எங்கேயோ வெளியூர் போயிட்டு இப்படி அங்கேயாவது எம்பெருமானார் விட்டு வெளியூர் இருக்கிறது அடிக்கடி போன விசாரங்கள் இருக்கா, நடந்திருக்கா? பெரிய திருமொழி வியாக்கியானத்துல பெரியவாச்சான்ல ஒரு ஐதிகம் சொல்லுங்க. ஆழ்வான் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல குளித்தலை பக்கத்துல ராஜேந்திரன் ஒரு கிராமம் இருக்கு. அந்த ராஜேந்திர சோழன் பேர். அங்கதான் எங்க அத்தை வாக்கப்பட்ட ராஜேந்திரன் இருக்கு. அங்க பிறந்தவர் தான் கஞ்சை மேலே ராமானு. இன்னைக்கு ராஜேந்திரன் அக்ரஹாரம் சதுர்வேதிகளுக்கெல்லாம் ராஜாக்கள் கொடுத்து பெரிய அழகான அக்ரஹாரம். இது பிராமணாக தான் இருக்கு, வேதத்தை அத்தியனம் பண்ண வந்திருக்கார். புறத்தாழ்வான் அந்த கிராமத்துக்கு போறார், பத்னி சமேதனாக போறார். எதுக்காக போறார்? தர்மத்தை சொல்ல, ஆழ்வாருடைய ஹிருதயத்தை சொல்ல, திருவாய்மொழி பிரச்சாரம் பண்றதுக்காக, அங்க எல்லாருக்கும் சொல்றதுக்காக புறத்தாழ்வான் ராஜேந்திர சோழனுக்கு வர
நான் ஊருக்குள்ளே வரல. அங்கே நடந்த நிகழ்ச்சியை பெரியவாச்சான் பிள்ளை சொல்றாரு. குருபரம்பரையில் இல்லை, வியாக்கியானத்தில் மட்டும் இருக்கு. அது ராஜேந்திர சோழத்துல ரொம்ப வயோதிகரான ஒரு பைதிகள், ரொம்ப வயசாகிடுச்சு, அந்திம திசையா இருக்கு. ஒரே புள்ளதான் இருந்தான். அந்த ஒரு புள்ள கூட பௌத்தர்களோட சங்கம் ஏற்பட்டு இந்த ஊர்ல புத்தர்களோடு சங்கம். ரொம்ப கலகம் பண்ண காலம் பௌத்தர்கள் சமணர்கள் தான். எப்படியோ இவன் வசீகரம் பண்ணி இழுத்து மொக்கை அடிச்சு பூவில் அடிச்சு பௌத்த சங்கத்துல இந்த பிராமண பையனை சேர்த்துண்டு. பல வருஷம் ஆச்சு. அவன் வருவானா, எங்க வருவானா, கடைசி காலம் போது அவன் கையால் எனக்கு காரியம் ஆகுமா, இது கலங்கு ஏதாவது பிராமணன் கலங்கி இருக்கிற போது பிராணம் இன்னும் போகல. அங்கேருந்து வாசல்லேருந்து வந்தான் அந்த பையன் சாட்டாங்க விழுந்து வழிஞ்சுனா பார்க்கிற 10 திருவன்காப்போட பொழி வச்சுட்டு கூட போட்டு இருக்க. எப்படின்னா இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு காலம் சமணனோட எல்லாத்தையும் அறுத்து போட்டு இன்னைக்கு இவ்வளவு வைதிக வேடத்தோடு இருக்கிறானே. கேட்டானா, ஆழ்வானை கண்டாயோ, அந்த குரத்து அம்மானை கண்டாயோ போல. ஆழ்வான் எங்கேயாவது பார்த்தியா? ஆமா சுவாமினார். ஆழ்வான் வாயிலிருந்து பேச வேண்டாம். அவருக்கு முன்னால யார் இருந்தாலும் நாமக்கர்கள் கூட சாத்திர மாதிரி இருக்கும். அப்படி தேஜஸ் அப்படி இருக்கும். அவர் பார்த்தேன்னா அப்ப அந்த ஊருக்கு பேர் போயிருக்கார். அடிக்கடி உபன்யாசங்கள் பண்ணியிருக்கார். பல உதாரணங்கள்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. திருவாய்மொழியிலேயே சந்தேகம் கேட்கிறார் ஒருத்தர். ஆமருவி நிறைவேற்றான் நம்பியார் ஒரு வயோதிகர் திருவாய்மொழின்னு ஒரு சந்தேகம் கேட்டார். தலையா திருமொழியில தலையால் வணங்கப் பெறவும் ஆண்களோ தையலார் முன்பேரும் ஒரு பாட்டு முடிகிறது. ஒரு தலையை சொல்றான், தோழியை பார்த்திய தோழி, என் தலைவரும் எங்கேயும் பிரிஞ்சு போயிருக்கான், அவனை நான் அடைந்து என் தலையால் அவனை கீழே எப்படி சேவிக்கணும், அந்த பாக்கியம் கிடைக்குமா? ஆழ்வான் சொன்ன உடனே, ஆழ்வான் என் தமிழ் மரபுக்கு வித்தியாசமா இருக்கேன், தலைவரை தலையை கீழே எப்படி சேவிக்கலாமா? சம்பிரதாயங்களே இல்லை. இது என்ன நியாயம்? இது 2 பேரும் சேர்ந்துதான் மற்றவங்க சேவிக்கணும். கூடதுக்கு மனைவி சேவிக்கிறது அது கிடையாது, அந்த அனுபவம் கிடையாது. தையலார் முன்பே வணங்க முடியுமான்னு கேட்கிறானே, இதுக்கு என்ன தமிழ் மரபு இல்லையேன்னு கேட்கிறார். ஆனா அனுஷ்டானம் கொண்டு இருந்தார் ஆழ்வார். அனுஷ்டானத்தை இருக்கு, அபூர்வமான அனுஷ்டானம் இருக்கு. இது என்ன அனுஷ்டானம்னா, பிராட்டி அசோகத்தில் இருந்து ஹனுமானத்தில் செய்தி சொல்லி எழுப்புறார். ஹனுமான் நீ போய் பாரு, பெருமாளுக்கு சிரசாச்சு அபிமானே மாமார்த்தம் எனக்காக சிறையினால தலையினால ஒரு தடவை செய்ய பெருமாள் முதல்ல நீ செய்ய சுகம் துச்ச பெருமாள் சுகத்தை கேடு, தலையால வணங்கு, எனக்காக ஒரு தரம் அவர் தலையால வணங்கி சொல்லிருக்கார். அவர் சித்தாச்சாரம் பிரமாணம் அது அவர் சொல்லுங்க இல்லையா, வார்த்தை இல்லையா அது. அதில் 2 தரம் செய்விப்பார். 2 தரம் செய்விக்கிறதுனா அனுமதி சம்பிரதாயம். சிறுவை செய்கிறது 2 தரம் 3 தரம் 4 தரம் விழுந்து வந்து செய்விக்கிறார். ஒரு தரமே பெருமாள் போல ஆழ்வார் அதுவே ஜாஸ்தி எழுத வேண்டும் மிகையாதன்னு சொல்றது. இப்போ 2 தரம் 3 தரமா நம் சம்பிரதாயத்தில் உடம்பை வருத்திச்சு அவன் உபாயத்தை மாற்றப்படும். அவன் இயற்கை பிரமாணமாக இருக்கலாம். அதனால அந்த ஊர்ல ரொம்ப நாள் சஞ்சாரம் பண்ணிருக்காரு. அப்ப ஸ்ரீரங்கத்தை விட்டு பல மாசங்கள் பிரிஞ்சிருக்காரு. பிரிஞ்சு கோரத்தாண்டாவோட வர ஸ்ரீரங்கத்துக்கு வரபோது நடந்த நிகழ்ச்சி பார்த்து நெஞ்சையே உருக்குறது நமக்கு. ஸ்ரீரங்கம் வர வரையில் பிரசாதத்தை கட்டி வர ஓலை கட்டில வச்சு பிரசாதத்தை கட்டிட்டு வர வழியை சாப்பிட்டுக்கா வர. தத்துவ விவேகத்தை கிரந்தத்துல இந்த ஐதீகம் வருது. அப்படியே வருகிற ஸ்ரீரங்கம் இன்னும் வந்து பல மைசூர் நடந்து போகணும். அதுக்கு பசி மிகுதியாகிட்டு கோரத்தாழ்வார். இடம் பார்த்தா எங்க வச்சு சாப்பிடணும், இடம் பார்த்து நல்ல இடமா இருக்க வேண்டாமா, சாத்விகான ஒருத்தன் வீடு வேண்டாமா, பார்த்தால் ஆரோ திருவண்ணாப்பு தெரிஞ்சது அது போகும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு திருநீரை உட்காந்து பிரசாதப்பட்டார். ஆண்டா உனக்கும் பசியா இருக்குமே, என்னோட நீயும் சேர்ந்து இந்த பிரசாதத்தை எடுத்துக்கோன்னு சொல்லு. ஆண்டா சொன்னா என்னால் முடியாது, என்னால் முடியாது, அது மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன் மாட்டேன்னு சொல்லணும்? நீ நாம மாத்திரம் பார்த்து நிஷ்டை எதுன்னு பார்க்க வேண்டாமா? அவன் பகவன் நிஷ்டனா பாகவத நிஷ்டனா? பாகவத நிஷ்டை கூடியவனாக இருந்தால் அது சுத்தமான ஸ்தானம். இது கேவலம் திருவங்காப்பு மட்டும் சாந்தினா போறவன். அவன் எதிர ஈடுபட்டுடையவன் தெரிய வேண்டாமா? ஆகினால என்னால் பிரசாதம் எடுத்துக்க வேண்டும். அவன் போச்சுவோம். நீ என்ன எழுத்து பேசுறே, இது நியாயமான நமக்கு கோபம் தெரியுமே. அது நான் சொல்றேன், ஆண்டா எனக்கு இந்த மாதிரி மனசு வரலையே,
இப்படி ஆச்சாரத்தை சுத்தி இருக்கிறீ, நீ தயவு செய்து நம்பெருமானத்தை பிரார்த்திச்சு எனக்காக வாங்கி கொடுங்க, இந்த எண்ணத்தை எனக்கு நீ வாங்கி கொடுன்னு கேட்டாருன்னா ஆழ்வார் எப்பேற்பட்டவர். ஆண்டவனத்துல என்ன மரியாதை வச்சு பிரார்த்திச்சு ஐதியம் இருக்கு. அதனால அவர் எங்கேயும் பிரச்சாரத்துக்காக சென்ற சந்தர்ப்பத்தில் நம்பெருமாள் பார்த்தார். அவருக்கும் எம்பெருமானாதிலிருந்து வேத்தான் வைக்கணும்னு எண்ணம். ஆழ்வான் ஏதாவது வித்தியாசமா வந்து எம்பெருமானார் சொல்றதேங்கிறதுக்காகத்தான் அவர் இல்லாத சமயம் பார்த்து அடியார் படை சொல்ல எப்படி ஸ்ரீதேவாத்திரம் சொன்னாரோ அதே மாதிரி இது முதல் எம்பெருமானார் தரிசனம் என்று விளங்கட்டும். அதை ஆமோதிச்சா பிற்கோட்டிகள் சொன்னதை ஆமோதித்து அப்படியே அவர் சொல்லி இருக்கணும். இதெல்லாம் யூகங்கள் தான், இதெல்லாம் யூகங்கள் தான். ஏன்னா எம்பெருமானார் அவர் ஆழ்வானிருந்தா மாற்றிடுவார். ஒரு சமயத்தில் ஆழ்வானுக்கு மோட்சம் விசாரித்தான்னு கேட்ட உடனே எம்பெருமான மடத்திலேருந்து போய் நான் நம்பெருமானுக்கு போய் மாற்றி வரேன் ஆர்டரை. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் மாற்றி வராங்க கவர்மெண்ட்ல. அந்த மாதிரி நானே மாத்திரேன்னு நானடி போனவர் வேண்டாம். நம்பெருமானுக்கு அபக்கியாதி உண்டாக்க வேண்டாம். ஆழ்வானுக்கு ஒரு வார்த்தை சொல்றார், ராமாயணம் மாத்தினா மாற்றி கொடுவார். லோகத்துல நம்பெருமானத்தை பல சொல்லுவாங்க, என்னால அவருக்கு அபக்கியாதி வரப்படாதுன்னு சொல்லிட்டார். நேர எம்பெருமானார் அவர் பக்கத்தில் சென்று ஆழ்வான் பக்கத்தில் சென்று அவருக்கு துயக்க உபதேசம் பண்ணார். சரித்திரங்கள் தான் இருக்கு. அதனால ஆழ்வான் தரிசனம்னு சொல்லத்தக்கது என்பதற்கு நியாயம் கற்பிச்சார் ஸ்ரீ வைஷ்ணவ சமயாச்சார நிஷ்கர்ஷத்திலிருந்து ஆழ்வான பெருமைதான் அதிகமாக கொள்கட்டி வருது. பேர்பட்ட பெருமையுடையவர் வருத்தாழ்வார். அவருக்காக ஒரு சந்நிதி வச்சு பித்தளைப்பட்டியில இனி பித்தளைப்பட்டிங்கிற பேரையே மாற்றணும், சொர்ணப்பட்டின்னு வைக்கணும். அப்படி எல்லாரும் அடியார்கள் படையோடு இங்கே கூடியிருந்து எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மனுஷன் சந்தோஷமா இருக்கு. ஆனால் மேல மேல ஸ்ரீ வைஷ்ணவ மகாநாடுகள் நடத்தணும். மகாநாடு ஏன் நடத்தி என்ன தீர்மானம் போட்டு கண்டுக்கமா? எத்தனையோ மகாநாடு தீர்மானங்கள்லாம் வாசிப்போம், உள்ள வச்சுப்போம். தீர்மானங்களை கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. என்னைக்கு ஒரு தீர்மானாவது நிறைவேறியிருக்கா? பேருக்கு ஒரு தீர்மானம் வச்சு எழுதுவோம். ஆனால் என்ன நோக்கம்னா நம்பெருமாள் அடியார்களை காண்பதற்காக பெரிய திருநாள் என்று ஒரு உற்சவத்தை ஏற்படுத்தி கொண்டது போலங்கிற திருப்பூர் வியாக்கியானத்தில் அடியார் எல்லாரையும் வரவழைச்சு கூடாறுகள் விஷயம் கோவிந்தா பாசனத்தில் எல்லாரும் சேர்த்து பார்க்கணும். அதான் ஆண்டாள் கஷ்டம். முழங்கை வழிமாற உண்டோம் சாப்பிட்டோம்லாம் சொல்லல, இவரையும் பார்க்கணுமே. அதுக்காகத்தான் நம்பெருமாள் எப்படி உற்சவம் ஒரு வேலை வச்சுட்டு எல்லாரையும் சேர்க்கிறாரோ அந்த மாதிரி அப்படி எல்லாரையும் சேர்க்கிறேன்னு அந்த காலத்திலே அவளுடைய எண்ணங்கள் தோன்றி நமக்கு இப்பேற்பட்ட வைபவத்தை எல்லாம் உண்டாக்கி கொடுத்தார். அவளுடைய பரம்பரை அந்த 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 தடத்தில் வந்துருக்கா. அந்த தடத்தில் விளாஞ்சுவாரி பண்ண வந்தோடனே சொன்னேன், நான் அடுத்த 10 வருஷம் கழிச்சு விளாமரங்கள் உண்டாக்குன்னு சொல்லியிருக்கேன். 10-20 விளாமரங்கள் பேர் வேண்டாம விளாஞ்சுவாரிக்கு. அவர் விளாஞ்சுவாரி பிள்ளை அவதரிச்ச இடத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஆரம்பம்னு ஒரு ஊர் திருவனந்தபுரத்துல அந்த கரவனை ஆற்றின் கரையில் கிராமம், அதில் இருந்தவனா அவர் விளாஞ்சுவாரி பிள்ளை. பேர்பட்டவர் ஈழவர்களை பிறந்தவர். நமக்காக 10 பாசுரங்கள் எழுச்சி இருக்கிறவர். 50 அரங்கருக்கும் தொடங்கி சப்தகால எழுச்சியில மகாபுரம் அவருடைய பேரை சாத்தினார். அவருடைய திருத்தகப்பனார் இன்னும் அது விளங்கி வருகிறது என்று சொல்லி அதெல்லாம் பார்க்கத்தான் ஆசை வந்து அவனோடு உங்களை எல்லாம் காண்பதற்காக வந்தேன். நான் வார்த்தை உங்களுக்கு சொல்ல வேண்டுங்கிற ஆசை நான் எல்லாம் சொன்னேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பொறாம கூடாது, எரிச்சல் கூடாது. நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா, யான் பெரிய நீ பெரிய என்பதனை யாரறிவார் உள்பருக நேமியாய் உள்ளனர். அந்த அபிப்பிராயமே பாகுபட கோர்த்தில் வரைய விட எல்லாரும் பெரியவாதம், ஒருத்தருக்கொத்தர் பெரியவாதம். அந்த விஷயத்தில் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஆச்சாரிய சம்பந்தம் ஒருத்தர் 10 பேர் ஆச்சார சம்பந்தத்தை உண்டாக்கணும். ஆச்சாரிய சம்பந்தம் உண்டானால்தான் பகவானுக்கு நமக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு சுலபமாக எல்லா ஆச்சாரியாலும் சிந்திச்சிருக்கா. அந்த வழியிலே உங்களுக்கு ஆச்சார சம்பந்தம் உண்டாகி மேலே மேலே ஞானங்கள் விருத்தியாகி எம்பெருமாள் கிருபைக்கு பரிபூர்ணமாக ஆளாக வேண்டும் பிரார்த்திச்சு இந்த வார்த்தை நிறைவேற்றுகிறேன். அடியார்கள் ஆழ்வார்கள் எருளச் செயல்வாழி தாழ்வாரும் பிறவதாம் வாழி எழுவாறுமைய அவர்களாம் வாழி செய்யவரை தருடனே சேர்ந்து மன்னியகாளிகே மணவான மாமனிவன் மனடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் செலுத்தானே தேண்டில் அமானவனும் நம்மை கருத்தானே தேர்ந்தல்கடன் அழ்வாரும் பெருமானா ஜீய திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.
காட்சிப்படுத்தும் வல்லவர்